டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. D55 அதாவது ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்தினுடைய டைரக்டர். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அமரன் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாரு. சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு. இதுக்கப்புறமே வந்து தனுஷோட அவர் வந்து கை கோக்க இருக்காரு. ஸோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை எல்லாமே போட்டாங்க. இதில் வந்துட்டு சாய் பல்லவி தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க, ஸ்ரீலீலா ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இதில் முக்கியமாக யங் டேலண்ட் அதாவது சாய் அபயங்கர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு. இதனுடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ என்ன இந்த படத்தினுடைய அப்டேட்டாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக சாய் அபயங்கர் இந்த படத்துக்கு 2 சாங் வந்து ஆக்சுவலாக கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரா. அதில் ஒரு சாங் என்ன அப்படின்னா வந்து படத்தினுடைய தீம் சாங் தான் வந்து இருக்குது. இதை வந்து டைட்டில் ட்ராக்காக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே வந்து இருக்காங்க. ஸோ என்ன ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஷெட்யூல் வந்துட்டு இந்த சாங்கை வந்து ஷூட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னா, தனுஷ், ஸ்ரீலீலா இவங்க 2 பேருமே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் வந்து ஷூட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு மாசான விஷயம் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக 2 விஷயம் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் வந்து மம்முட்டி அவர்கள் முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ணுறாரு. அதை விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்குமே மம்முட்டி சாரோட கெரியரில் அவர் பண்ணாத ஒரு கேரக்டராக வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லுக்கையும் ஒரு ஷேப்பையும் இந்த படத்துக்காக வந்து நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு ஸ்பை த்ரில்லர் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக மம்முட்டி சாரோட கேரக்டர் இது ஸ்பை த்ரில்லர் அப்படிங்கும்போது இப்போவே எல்லாருக்குமே வந்து இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா அமரன் படம் கொடுத்த வெற்றி அப்படி. ஸோ ராஜ்குமார் பெரியசாமி அவர்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பிரிட் இந்த படத்தினுடைய டைட்டில் ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் லுக்கு இந்த படத்தினுடைய போஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ வந்துட்டு நிறைய ரீச் ஆச்சு. ஏன்னா அந்த போஸ்டரில் இருந்த பிரபாஸோட லுக் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அதை நிறைய ட்ரோல் பண்ணாங்க, நிறைய வரவேற்பும் இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்துக்கு ஏன் எல்லாருமே இவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, சந்தீப் ரெட்டி வங்கா இந்த டைரக்டர் வந்து அர்ஜுன் ரெட்டி படம் பண்ணியிருந்தாரு, அனிமல் பண்ணியிருந்தாரு. இந்த 2 படத்தின் மூலியமா ஸோ மிகப்பெரிய ஒரு டைரக்டராக வந்து பார்க்கப்பட்டார். இவர் பிரபாஸோட படம் பண்ண போகிறாரு, இவரோட டைரக்ஷனில் பிரபாஸ் நடிக்க போகிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே இந்த படத்துக்கான ஹைப்பு ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து வந்து இதை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனாலும் இன்னுமே வந்து ஹைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதையுமே வந்து அவர் சொல்லியிருந்தாரு, December 1, 2027. அனிமலும் வந்து இதே டைமில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. December 1, 2026 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஒரு பிளானுமே வந்து ஸ்பிரிட்டுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அது நடக்காது போல இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பிரபாஸ் அவர்கள் வந்து நிறைய மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாரு. ஒன்று வந்து கல்கியோட சீக்வல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபௌசி படமும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிரபாஸுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட் இருக்கனால அந்த படத்துக்கும் வந்து இவர் போயிட்டு இருக்கனால இந்த படத்தை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்ச ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ஒருவேளை பிரபாஸ் அவர்கள் இதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி வரக்கூடிய டைமில் வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா, ஸ்பிரிட்டுக்கு இப்போ வரைக்குமே வந்து ரசிகர்கள் எப்போ இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்களோ அப்பையிலிருந்தே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ப்ராஜெக்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக இந்த ப்ராஜெக்டில் எந்த குளறுபடியும் இல்லாமல் நடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் கரை. ஸோ தனுஷ் அவர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருந்தது. இது ரசிகர் மத்தியில் பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா இந்த படத்தினுடைய டைட்டில் ஆகட்டும், இதனுடைய டீசர் ட்ரெய்லர் எல்லாமே வந்து ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இதை தொடர்ந்து வந்து படமும் ரிலீஸ் ஆச்சு. படம் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா அப்படின்னா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி போர் தொழில் அப்படின்ற ஒரு படத்தை வந்து சூப்பர் டூப்பராக கொடுத்துருந்தாரு டைரக்டர் விக்னேஷ் ராஜா. அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு படம் வந்து எதிர்பார்த்தாங்க. போர் தொழில் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு ஒரு சில இடங்கள்ல வந்து படம் லேகா இருக்கு, சில கலவையான விமர்சனங்கள் இருக்கு அப்படின்றத தாண்டியும் ஸோ கரை படம் இப்போ எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்கு ஒன்று அப்புறமே வந்திருக்கலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஸோ இந்த கேப்ல வந்தனால இதனுடைய ஹைப் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா எலெக்ஷன் வந்து எல்லாருமே அதை பார்க்க ஓடுனனால கரை படத்தை யாருமே வந்து கரெக்டாக அதை ரிசீவ் பண்ணிக்கலையோ, அந்த ஹைப்பு குறைஞ்சிருச்சோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே வேர்ல்டு வைடு வரைக்கும் கிட்டத்தட்ட 39 கோடி வரைக்கும் தான் வசூலாயிருக்கு அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்களில் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தனுஷோட கெரியர்லேயே இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பொருள் செலவில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தனுஷ் அவர்களோட சம்பளம், அதுக்கப்புறம் இதை படமாக்கப்பட்ட விதம் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த படம் 100 கோடி வரைக்குமே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓவராலாக 5 நாளில் மொத்தமாகவே வேர்ல்டு வைடில் கலெக்ட் பண்ணது 40 கோடிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. ஸோ இதனால வந்து இந்த படம் இன்னும் சரியாக போக வேண்டியது இன்னும் போகாமல் இருக்குது இந்த கலவையான விமர்சனங்களாலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ அடுத்ததாக சல்மான் கான் வந்துட்டு இப்போ வம்சி டைரக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு. இதில் ஹீரோயினா நயன்தாரா அவர்கள் தான் வந்து நடிக்க போகிறாங்க. இதை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தில்ராஜு அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ ஹைப்பு அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா சல்மான் கானோட நயன்தாரா நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமே இந்த படத்தை வந்து தனியாக ரசிகர்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த படத்தில் 4 மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால யார் யார்கிட்டையெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா முக்கியமான இசையமைப்பாளர்கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்குள்ள 4 மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுவுமே ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்ன போர்ஷன்லாம் அவங்க கையில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு இப்போ கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்படுது. ஏன்னா ஒரு படத்தை 4 மியூசிக் டைரக்டரையும் கொடுக்கும்போது அவங்க என்ன மாதிரியா ஒர்க் பண்ண போகிறாங்க, ஏன்னா ஒருத்தர் ஒரு மியூசிக் போடுவார், இன்னொருத்தர் ஒரு மியூசிக் போடுவார். ஸோ இந்த 4 பேருக்குள்ளேயும் எப்படி சிங்க் ஆகும், எப்படி இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுப்பாங்க, கண்டிப்பாக வந்து ப்ராப்ளங்கள்லாம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா. இன்னொன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்க கிட்ட கொடுப்பாங்களா, செகண்ட் ஆஃப் இவங்க கிட்ட கொடுப்பாங்களா, 20 மினிட்ஸாக கொடுப்பாங்களா அப்படின்ற டவுட் எல்லாமே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஓவராலாக பொறுத்திருந்து பார்ப்போம் யாரெல்லாம் இதுக்குள்ளே கமிட் ஆகுறாங்க, ஸோ என்ன மாதிரியான ஒர்க்கை கொடுக்குறாங்க, 4 பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணி தரும்போது அது என்ன மாதிரியா இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்போதுமே ஒரு படத்துக்கு ஹீரோக்கள் அந்த சண்டை காட்சிகளுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு வந்து நிறைய மெனக்கெடுவாங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபைட் காட்சிலாம் வந்து காட்டணும், அப்படின்னா தான் ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெனக்கடல் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்சம் காலக்கு அப்புறமே வந்துட்டு தான் வந்து ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்லாம் வந்து நிறைய வந்தது. முன்னாடிலாம் இருந்தது, அது கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ நிறைய ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ சமந்தா நடிக்கிற படம் வந்து மா இன்டி பங்காரம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு சமந்தா ஆக்ஷன் சீக்வன்ஸில் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்குமே சமந்தா படங்களில் இல்லாத ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது. இன்னொன்று அவங்களுமே வந்து ரொம்ப மெனக்கடல் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. சமந்தாவோட கெரியர்லேயே இந்த படம் முக்கியமான ஒரு படமாக அமையும். அவங்க பண்ண ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லைகளை தாண்டி கடந்து போய் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சேரும். அவ்வளோ மெனக்கடல் வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சமந்தா அவர்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னு. லவ் அப்படின்னாலே வந்து சினிமாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களை லவ் பண்ணுறாங்க, இவங்களோட டேட்டிங் போகிறாங்க, இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு டெய்லியுமே ஏதாவது வந்து ஒரு நியூஸ் வரும். ஆனால் அது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம அலசி ஆராயும் போது தெரியும். ஒரு சில நியூஸ்கள்லாம் வந்து உண்மையாக இருக்கும். சரி, இந்த காதல் கதை எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்னா வந்து கேட்டால் அவங்க சண்டை போட்டு பிரியாத வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் பொறுத்த வரைக்கும் வந்து சில கப்புள் ஜோடிஸ் தான் வந்துட்டு லைஃப் லாங் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய லவ் ஸ்டோரி இங்கே பிரிஞ்சிருது. இப்போ நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக டாக் ஆஃப் த டவுனாக இருந்த விஜய் வர்மா தமன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் டாக்காக வந்து வெளியில் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க நடித்த படங்கள் வந்து அவங்க இருந்த இன்டென்ஸான சீன், அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே லவ் பண்ணது, வெளியே போனது, இது எல்லாமே வந்து ஆடியன்ஸுக்கு பெரும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா 2 பேர் லவ் பண்ண போகிறாங்க, எப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாங்க. இப்போது அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்து நிறைய வட்டாரங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரீசெண்டாக தமன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லவ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதாவது காதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காதல் அப்படின்றது இந்த படத்தில் காட்டுற மாதிரி அந்த ஒரு காதல் மட்டும்தான் உண்மையான காதல் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது. ஸோ ஒருத்தங்களுக்கு நிறைய காதல் இருக்கும். அந்த காதலில் அவங்க ஒவ்வொருத்தங்களுமே வந்து உண்மையாக தான் இருந்திருப்பாங்க. அதனால லவ் வந்து இப்படி படத்தில் காட்டுற மாதிரியான இந்த விஷயம்லாம் கிடையாது. அதே மாதிரி லவ் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு ஒரு சில டைமில் வந்து வேலை இருக்கும், ஒரு சில டைமில் வந்து பிஸியாக இருப்பாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, அந்த புரிதல் இல்லாமல் சண்டை போட்டு விலகிறத நம்ம என்னன்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமன்னா இந்த மாதிரி சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராயும் போது கோலிவுட் வட்டாரங்களில் பல இடங்களில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரும், அதாவது விஜய் வர்மாவும் தமன்னாவும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மறுபடியும் இவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் இவங்க கொடுத்த இன்டர்வியூவில் ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டல் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.